ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது இருக்கிற இந்த நகை கடையில் போய் நகை தாங்க வாங்க போகிறோம். ஆமாங்க, இந்த கடையை நம்மளை தான் திறக்க கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் வந்துக்கிறோம். சரி, நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நான் சும்மா சொன்னேங்க, நம்மளால் நகையெல்லாம் வாங்க முடியாது. நான் சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம் தாங்க இந்த பக்கம் வந்து நின்றுக்கிறேன். சரி, நகை தான் வாங்க முடியாது, ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுத்து வச்சுப்போம். அப்பப்போ ஆசை வரும்போதெல்லாம் எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். வேறு என்ன நம்மளால் பண்ண முடியும் குமார்? சரிங்க, நம்ம மணிங்க நின்றுக்கிறோம். என்ன வேலை வருதான்னு சொல்லி பார்ப்போம். இன்னும் எல்லாம் இங்கேயே நிற்கிறானுங்க. ஒருவேளை சிக்னல் போட்டாங்களோ? பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே அவன் சிக்னல் போட போகிறான். நேரத்தில் எவன்டா கால் பண்ணுறது? ஹலோ, யாருங்க? எப்படா இருக்க? நான் தான்டா ஓனர் பேசுகிறேன். ஐயோ, வணக்கம் முதலாளி, எப்படி இருக்கிறீங்க? திடீர்னு ஃபோன் அடிச்சிங்களா? அதான் வந்து யாருன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க முதலாளி. உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ண மறந்துட்டேன். ஓனர் நம்பரை கூட சேவ் பண்ணி வைக்காத அளவுக்கு வேலையில் சின்சியராக இருக்கிற. சாரி முதலாளி, ஃபோன் வந்து ரீசெட் ஆயிடுச்சு, அதான். சரி, நம்ம புதுசாக பஸ் வாங்கணும்னு சொன்னோம்ல, அதை வாங்கிட்டேன். நம்ம பெட்ரோல் பங்க் அங்கே தான் நிற்கிது. எட்டுன்னு போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் படிச்சுட்டு வந்தது. சரிங்க முதலாளி, நான் போய் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டுமா? நல்லது. எப்பாப்பாப்பாப்பா, ஏங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பஸ்ஸு வந்துச்சு போலங்க, எனக்கே தெரில. வாங்க போய் முதல்ல பஸ்ஸை பார்ப்போம். ஐயோ, பஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கேரளா பஸ்ஸுனாலே வந்து ஒரு தனி வைப் தான். ஏன்னா வந்து பஸ்ஸுனாலே கேரளா தாங்க. லைட் செட்டிங் அந்த மாதிரி இருக்கும், அவங்க பண்ணுற கலர் எப்படி இருக்கும். பஸ்ஸு பார்க்கவே பஸ்ஸு மாரியே இருக்குது, நம்ம ஊர் பஸ்ஸு மாரியே இருக்காது. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கார் வாங்கின மாதிரி பெயிண்டடாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்குங்க. வாங்க போய் என்ன பஸ்ஸு முதல்ல போய் பார்ப்போம். ஐயோ, எனக்கு வேறு ஆர்வம் தாங்கலையே. போய் எடுத்துகிட்டு திருச்செந்தூருக்கு ஒரே ரவுண்டு தான். இங்கே இதோ இங்கே இருக்குதுங்க பஸ்ஸு. ஏங்க, பஸ்ஸு இங்கேருந்து பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரெட் கலருங்க, எனக்கு பிடிச்ச கலருங்க. ஐயோ, தலை கொம்பன் இருக்கிறாரு பின்னாடி. ஐயோ, அட்டகாசமாக இருக்குது பஸ்ஸு, சூப்பராக இருக்குது. சைட்லலாம் போய் பார்ப்போம். டாடா செதுக்கிக்கிறானுங்களே. ஆனால் உண்மையாக சொன்னேன், செகண்ட் ஹேண்ட் பஸ் தாங்க இது. மேலே இருக்கிற கூண்டு வந்து ஒரிஜினல் கூண்டு கிடையாது, இது வந்து இவரே வாங்கி வச்ச கூண்டு. பேர் வந்து ஆண்டவர் பஸ்ஸுங்க. ஐயோ, செம சூப்பராக இருக்குங்க. லைட் செட்டிங்கு, கலரு, அந்த ஹெட்லைட்டோட டிசைனு, வீலோட ஷீல்டு, ஜன்னலுக்கு வந்து கிளாத்து, பெயிண்டெல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து ஒரு புது பஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அதேமாரி செட் பண்ணிக்கிறாங்க. உள்ளெல்லாம் நிறைய கேபின் லைட்லாம் நிறையா போட்டுக்கிறாங்க. உள்ளே போனால் தான் தெரியும். ஷீல்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. டிசைனே நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்தமாரி டிசைனை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தாங்க இருக்கும் அந்த வீலோட ஷீல்டெல்லாம். இப்போ ஏதோ வேறு மாதிரி இருக்குது. இருங்க, முதல்ல போய் ஓனர்கிட்ட வந்து சாவி வாங்கி வந்துடலாம். யோ ஓனர், சொட்ட மாட்டியா? வெளியே வாடா. என்னடா உங்கள் ஓனருக்கு மட்டும் அப்படி பம்பி பேசுகிறேன்? நானும் ஒரு ஓனர் தான்டா. மரியாதையாடா முக்கியம், சொட்ட மாட்டியா? சாவியை கொடுறா. எப்படியோ சாவியை பிடிக்கணும் வந்துட்டேங்க. உடனே நம்ம போய் பஸ் எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான். ஐயோ, எனக்கு வேறு ஆர்வம் வந்தாங்களே, நான் என்ன பண்ணுறது? ஐயோ, சரி முதல்ல உள்ளே போய்டும். உள்ளே வந்தாச்சு. வண்டி வந்து பிஎஸ் 5ங்க பஸ்ஸு. சூப்பருங்க. ஸ்டேரிங்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு திரும்பினா வீலருக்கு ஏற்ற மாதிரியே இதுவாகும். முதல்ல இருங்க, நம்ம உள்ளே போய் கேபின்லாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல கேமரா செட்டிங்ஸில் வந்து 3rd கேமரா வச்சுக்கின்னு அப்புறம் உள்ளே போவோங்க. டிவி 60 இன்ச்சு டிவி, 60 இன்ச்சா 45 இன்ச்சான்னு தெரியலையே. ஸ்டேரிங்ஸ், நேம் லைட்டும் வச்சுக்கிறாங்க போலங்க. கேட்பாங்க சும்மா அந்த மாதிரி இருக்குது. டிஸ்கோப் வந்து 1 2 ஒரு 1 மொத்தம் 4 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 2 வந்து லைனாக இருக்குது, இன்னொன்று வந்து 2ஆக வச்சுக்கிறாங்க. இல்லைங்க 3 தாங்க இருக்குது. பின்னாடி 2, முன்னாடி 1. சைட்லலாம் JBL ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க. கீழே வந்து சீட்டு கவரும் வந்து கலர்ஃபுல்லாங்க. JBL ஸ்பீக்கர் ஒரு ரேட்டில் 4ங்க. செமங்க, வைப் பண்ணலாங்க பாட்டு போட்டுக்கின்னு. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஓனர் சொன்ன மாதிரி திருச்செந்தூருக்கு போய் பஸ்ஸை படைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட க்ளீனர் போயபுள்ளிக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடலாங்க.
அவன் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவான். அங்கேருந்து நம்ம அவனை பிக்கப் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ மெயினான விஷயம் இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணால் நான் எல்லா பஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். முன்னாடி அந்த இது பேனட் ஓப்பன் ஆகுது, சைடில் ஜன்னல் ஓப்பன் ஆகுதுங்க. இருங்க பாருங்கள், செம்மையாக ரெடி பண்ணிக்கிறானுங்க. அப்படியே அந்த 2 கண்ணு அசோகா லைலாண்டுங்க. சூப்பருங்க. பஸ்ஸு சும்மா தரமாக வேலை செய்யும் இந்த பஸ்ஸு. அப்படியே அந்த 2 கண்ணு மட்டும் மேலே வர்ற மாரி வரைஞ்சிக்கிறாங்க. அடுத்தது ஜன்னல், இது ஓகே. 2வது கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான் தந்துக்கிறாங்க. மேலே இருக்கிற அந்த டோர் ஓப்பன் ஆகிற மாரி சிம்பிளாக வச்சுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து ஓகேங்க, ஸ்டேரிங் சேஞ்சிங்கும் இருக்குதுங்க. என்னென்னா BS4 இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம BS5ஆகவும் மாற்றிக்கலாம், BS4ஆகவும் மாற்றிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி BS5 வச்சே ஓட்டிடலாம். ஏன்னா BS5 தான் வந்து சென்சிட்டிவ் பயங்கரமாக இருக்கும். ஓகே, கிளம்பலாங்க. வண்டி சும்மா சல்லுன்னு போதுங்க. அப்படியே ஒரு பஸ் ஓட்டுற ஃபீலே இல்லை, ஒரு கார் ஓட்டுற ஃபீல் வருது. ஸ்டேரிங்லாம் சும்மா திருப்பத்துக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஓகே ஆண்டவா, பத்திரமா ஒரு கிராட்ச் இல்லாமல் புது பஸ்ஸு பார்த்து கொண்டு போகணும். இல்லைனா ஓனர் என் தலையில் வந்து மிளகா அரைச்சிடுவார். ஏங்க செம்மையாக இருக்குதுங்க. ஸ்டேரிங்லாம் வந்து ஒரு கஷ்டம்னு சொல்கிற மாரியே இல்லை, அப்படியே ஈஸியாக வந்து வளைக்க முடியுதுங்க. ஓகே, இந்த இடத்துல இன்னும் இவனுங்க டிராஃபிக் இல்லை, என்ன ஆச்சுன்னு வேறு ஒன்றும் தெரியல. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ஆப்போசிட் ஏறி போயின்னு இருக்கிறோம். ரோடு ஃப்ரீயாக இருக்குது, அதனால் நான் ஏறி போயின்னு இருக்கேன். ஓகேங்க, இதோட ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போயிட வேண்டாம். திருச்செந்தூர் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நம்ம கிளீனர் பைப்பிலையை வந்து வண்டியில் ஏற்றிக்கின்னு அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவில் தான், கோவிலுக்கு போய் படைச்சிட்டு அதோட வந்து திரும்ப பஸ் எடுத்துன்னு ரிட்டர்ன் வந்துட வேண்டியதாங்க. செம்மையாக போகுதுங்க. 5வது கியர்லேயே 100 தாண்டிடுச்சுங்க, 120 போகுது. ஸ்டேரிங்லாம் சும்மா வெறித்தனம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சொல்லுங்க. எங்கள் ஓனர் பண்ணி எனக்கு அறிவு இல்லைனாலும் நல்ல பஸ் தாங்க வாங்கிக்கிறோம். நான் கூட வந்து செகண்ட் ஹேண்டு கூண்டெல்லாம் மாட்டுறாங்க, சும்மா நார்மலாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க. எனக்கு இது பிடிச்சிரு இந்த ஸ்டேரிங் தாங்க. சும்மா கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குதுங்க. இந்த பாருங்கள், 2 பைக்குக்கு நடுவில் பூந்து வரேன். ஓகேங்க, ஸ்பீடும் சும்மா அல்லுது. ஸ்பீடு வந்து எனக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு TSR பஸ் அளவுக்குலாம் இல்லை, ஸ்பீடு ஓரளவுக்கு கம்மி தாங்க இந்த வண்டி. அது வந்து BS6 பஸ்ஸு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல ஸ்பீடு விஷயம். எனக்கு இதில் கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கிற மாரி தான் ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லாமே அல்டிமேட் தான். சரிங்க, நான் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு உங்கள் கூட பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து திருச்செந்தூரோட பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். இங்கே வர மை தலை அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் AK துணிவு மூவியோட போஸ்டர் ஒட்டிக்குது. பக்கத்தில் வந்து இளைய தளபதி விஜயோட வாரிஸ் மூவியும் ஒட்டிக்குது. இந்த 2 மூவியில் வந்து உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து 2மே பிடிச்சிக்குது. ஃபேமிலியாக பார்க்குறதுனா வாரிசு, ஒரு ஆக்ஷனு மாஸு எல்லாமே வந்து பார்க்கணுன்னா துணிவு. எனக்கு வந்து துணிவு வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிளீனர் பைப்பில் வந்து வண்டியை வந்து உள்ளே படிச்சுன்னு இருக்கிறாரு. இங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். என்னென்ன ஊர் போகுது? மதுரை, கொடைக்கானல், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, திண்டிவனம். என்ன திருச்செந்தூர் பேரே இல்லை? ஒருவேளை நான் தான் சரியாக பார்க்கலையோ? இல்லைங்க, லாஸ்ட்டாக இருக்கிறது தாங்க திருச்செந்தூர். எனக்கு தான் சரியாக வந்து தெரியல. ஓகேங்க, லைட் பார்க்கிங் லைட்லாம் போட்டுக்கு நம்ம கிளம்பிடலாம். டேய் கிளீனர் தம்பி, சொல்லு தல, எல்லாம் ரெடி, நாம ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு போலாம். ஓகேடா. ஓகேங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூருக்கு கிளம்பிடலாம். முருகப்பெருமானே, இன்றைக்கி வேறு எங்கள் ஊரில் வேறு நேரத்துக்கு காவடியெல்லாம் தூக்கின்னு இருப்பாங்க. காவடி அழகு மாரி எல்லோரும் அவங்க வேண்டுதலை செஞ்சுன்னு இருப்பாங்க. நான் இங்கே வேலைன்னு சொல்லி வேலைக்கு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம இருக்காட்டி வேலையை இப்போ இது வந்து டூராக நம்ம அவங்க சொல்கிற மாரி தான் போகிறதுக்கு நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு மட்டும் இருக்குங்க. திருச்செந்தூர் 57 கிலோமீட்டர்னு போட்டுக்குது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி சும்மா தான் அல்டிமேட்டாக இருக்கே. ஸ்டேரிங் சென்சரியும் பயங்கரமாக இருக்குது, ஸ்பீடும் வந்து ஓகேவாக இருக்குது. இது 2 போதும் நமக்கு. நம்ம கடைக்காரனு கோயிலுக்கு போயிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிடலாம். முதல்ல வண்டியை நல்லா படைக்கணுங்க.
கண்ணாரே வந்துடும் போல் இருக்குது, அந்தமாரி சூப்பராக இருக்குது பஸ்ஸு. ஓகேங்க, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஒரு பாலத்து மேலே தான் போயின்னு இருக்கிறோம். ஆனால் எனக்கு திருச்செந்தூர் போகிற வழியில் இந்தமாதிரி ஒரு பாலம் வருமானு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் 40 கிலோமீட்டர் காட்டுது. ஓ ரோடு தாங்க கொஞ்சம் சின்னதாகிற மாரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் ரோடு இப்போ நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பஸ்ஸுலேருந்து பார்க்குறதுனால ரொம்ப சின்னதாகிற மாதிரியே இருக்குது. சைட்லலாம் தட்டிடுமோன்னு வர பயமாக இருக்குது. இங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்கிறோம். ஆப்போசிட்லேருந்து ஒரு பஸ் ஒரு வண்டியும் வரல. ஒரு வேளை இது ஒன் வேயாக இருக்குமோ? மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னானுங்க. ரோட்டுக்கு வளர்க்கணும்னு சொல்லி அவன் சொன்னான்னு தெரில. ரோட்லலாம் வேறு நட்டு வச்சுக்கிறானுங்க. டாடாய்ஸுக்காரன் கொஞ்சம் பின்னாடி தான் வாயா, டைம் தானே ஆகுது. நல்ல வேலை, சின்ன கிளை தான், ஒன்றாலும் ஒன்றும் ஆகல. இதுக்கப்புறம் தான் பார்த்து நம்ம போகணும். மரத்தெல்லாம் நடுவிலே நட்டு வச்சுக்கிறானுங்கப்பா. எவன் நட்டான்னு தெரில. ஒரு வேளை சைடு நடுவில்லாம் கட்டை போடுறதுக்கு செலவு பண்ண பயந்துக்கின்னு நடுவில் மரத்தை வச்சிட்டானுங்க போல இருக்குது. சரி வாங்க, அது அங்கங்கே பாருங்கள், சொல்லி வாய்மூல இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்களாக இருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்க என்ன வந்தால் என்ன ஆபத்து. அவ்வளோதான், பஸ்ஸு ஒரே இடியில் 2 மாங்கான்ற மாதிரி கதை தான். ஓய்யம்மா நல்லா இடிச்சிடும், ஆனால் ஒன்றும் ஆகலை. உண்மையாலுமே அந்தமாரி இருந்ததுன்னா என்ன ஆபத்து. லாரிக்காரன்னா 8 போட்டு ஓடணும் போகிறான் தானே. ரொம்ப மோசம்ண்ணா நீங்கள். வாட் ப்ரோ. ஓகேங்க, இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஆனால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிடலாம். அங்கேருந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு இல்லை போலங்க, அது வேறு ஊரோட பஸ் ஸ்டாண்டு போல் இருக்குது. இதுதான் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தோன்னா வந்துடுச்சு கோவில் கண்ணுக்கு தெரியுதுங்க. முருகா முருகா வர முருகா வந்துட்டோங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓகே, லைட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. ஏன்னா படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆனில் இருக்கணும். லைட் ஓகேலாம். கிளீனர் பையில சொல்லு தல. பஸ்ஸை ரெடி பண்ணி டயர் கீழே எலுமிச்சப்பழம் வையே. நான் உள்ளே போய் படைச்சிட்டு அப்படியே பிடிச்சிங்க என்னோட ஆர்த்தி எடுத்துட்றான். ஓகே தல. சரிங்க, நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸு வியூ காட்டிடுறேன். உள்ள லைட்லாம் எப்படி எரியுதுன்னு. ஓகேங்க, பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க, சைட்லலாம் சும்மா கலர் பட்டகாசமாக இருங்க. நைட்டில் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ நைட்டு வேறு டைம் வேறு இல்லை. அது இன்னொரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, உள்ளே வந்துட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு திருச்செந்தூர் முருகன் அப்படியே ஒரு கிளிக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திரும்ப போய் பஸ்ஸை படைக்க வேண்டியதாங்க. ஐயோ பூஸ்டிங் எடுக்க வந்துட்டேன். சாமி எப்படியாவது நல்லபடியாக தொட்டதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டாக முடியணும். டூர்லாம் நல்லபடியாக போகணும். எந்த இடத்துலையும் ஒரு ஆக்சிடென்ட்டும் பண்ணக்கூடாது. கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சீக்கிரமாகவே 1K சப்ஸ்கிரைபர் வரணும். நீங்களும் வேண்டிக்குங்க, தம்பிக்காவாச்சும் கொஞ்சம் வேண்டிக்குங்க. ஓகேங்க, 4 டயர்லேயும் எலுமிச்சை பழம் வச்சுட்டு உடனே போய் பஸ்ஸுக்கு முன்னாடி பூசணிக்காய் எடுத்து நான் 3 சுற்றி அப்படியே மேலே பார்த்து ஒரே ஓட்டை. ஓகேங்க, முடிஞ்சிச்சிங்க. சரிங்க, திருச்செந்தூர்னா கடல் இருக்குல்ல, அதையும் போய் ஒரு வியூ பார்த்துட்டு வந்துடுவாங்க. திருச்செந்தூர் அந்த தண்ணியில் காலை வைக்காமல் போகலாமா? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடம் கூறிவிட்டு விடை பெறுவது கிங் ஆஃப் ட்ராவலர் 46. வரட்டா மாமி. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.